ஹை ஃப்ரெண்ட்ஸ், சைனா துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுமே அந்த இடத்துல கார்த்திகா அவங்களுடைய அம்மான்ட்டு எல்லாருமே இருப்பாங்க. உடனே கார்த்திகா ரொம்ப நேரம் ஆச்சப்பா நீங்கள் வந்துன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் இப்போ தான் வந்தோன்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ட்ரெயின் புக் பண்ணது வந்துருச்சு, இதான் ட்ரெயின் நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஏறி போகிறாங்க. ஆனால் பாண்டியனுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம அவ்வளோ சொல்லியுமே வானதி வரல, அவள் வருவான்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவள் வரல இல்லைன்றாங்க. கொஞ்சம் கூட நம்ம மேலே அவளுக்கு பாசன்றதே கிடையாது. அவ எதுக்காக இந்த அளவுக்கு மாறினான்னு எனக்கு சத்தியமா புரியலன்றாங்க. நான் என்னவோ நினைச்சு அவளை நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த அளவுக்கு அவ நம்மளை ஏமாத்திட்டாளே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வானதி அந்த டாக்டர் பேச்சை கேட்டு ஒருவேளை இப்படி நடந்துகிட்டு இருக்காளா, அவளுடைய நடவடிக்கை எல்லாம் கொஞ்ச நாளா தான் ரொம்பவே மாறி போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப யோசனையிலே இருக்காங்க. அதுக்கப்புறமா பல்லவன் என்னென்ன ஆச்சுன்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லை, சும்மா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்ட்டு எல்லாருமே ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. கார்த்திகா அப்படியே நம்மளோட சேர்னவே பார்த்துட்டு இருக்காங்க. இதை கார்த்திகாவுடைய அம்மா நோட் பண்றாங்க. நம்ம பொண்ணு சேர்னுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பா, ஆனா நம்மளே நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டோமேன்றாங்க. சந்தோஷம் இல்லாம இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க. நல்ல வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்ட்டு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ அவ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையா இருந்தாலையும் நல்ல சந்தோஷமா தான் இருந்திருப்பா அப்படின்றாங்க. இப்ப சேரம் சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தாவை சந்தோஷமா பார்த்துட்டு குடும்பம் நடத்த போகுது. ஆனா நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை நம்மளே அழிச்சிட்டோம்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா என்னம்மா வச்சுட்டாங்க ஒன்னில் அடின்றாங்க. உண்மையில சேரங்கிட்ட நான் கேட்கட்டுமா, இப்ப கேட்டா கூட கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாமா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதுமா, அவரு சந்தாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு, அது இல்லாத நிச்சயதார்த்தம் வரைக்கும் வருது, இப்ப நான் பேசிட்டோமான்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாதிரி சைலண்ட் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல கார்த்திகாவுடைய அம்மா எப்படியாச்சும் நம்ம சேரங்கிட்ட கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா சேரனுடைய முடிவு என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.